بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحيا وتعطرت العوالم بطيب ذكره وريا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் முஸ்லிம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் சாலிஹான நல்ல அமல் செய்கிற பாக்கியத்தையும் நோயற்ற வாழ்வையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, இஸ்லாமியர்களுடைய வீடுகளை, வியாபார ஸ்தலங்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அல்லாஹு தாலா இந்த உஷ்ணத்திலிருந்து நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. அனைத்து விதமான பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுகிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சூரா மாஇதாவில் 5வது சூறாவில் 2வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்: வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. நன்மையான காரியத்திற்கும் இறையச்சமுள்ள காரியத்திற்கும் நீங்கள் ஒருவர் இன்னொரு நபருக்கு உதவியாளராக இருந்து கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். பாவத்திற்கும் அநியாயத்திற்கும் எல்லையை மீறக்கூடிய அல்லாஹுவினுடைய கட்டளைகளை, நபியினுடைய கட்டளைகளை மீறக்கூடிய செயல்களின் மீது நீங்கள் ஒரு நபர் இன்னொரு நபருக்கு உதவியாளராக இருக்க வேண்டாம். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா தண்டிப்பதில் கடுமையானவன் என்பதாக அந்த வசனத்தை முடிக்கிறான். இன்றைக்கு பரவலாக நன்மையான காரியத்திற்கு உதவி செய்வதை விடவும் பாவமான காரியத்திற்கும் அநியாயத்திற்கும் தான் அதிகமான மக்கள் துணை போய் கொண்டிருக்கிறார்கள். நம்மை அறியாமலேயே நாம் துணை போய் கொண்டிருக்கிறோம். அடுத்தவர் செய்யக்கூடிய அநியாயத்தை தட்டி கேட்காமல், அதை தடுக்க முடியாமல் அதை ஆதரித்து கொண்டிருக்கிறோம். அநியாயம் ஒரு நபர் செய்கிறார் என்று சொன்னால் அதை தடுப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட வேண்டும். நம்மால் முடிந்த அளவு அதை சொல்லி தடுக்க வேண்டும், நாவினால் தடுக்க வேண்டும், அல்லது நம்முடைய கரத்தால் தடுக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் நம்முடைய உள்ளத்தால் அது பாவம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஈமானில் மிக குறைந்த ஈமான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பாவமான காரியம் நடக்கிற போது அதை கண்டுகொள்ளாமல் நாம் செல்லுகிறோம். நமக்கு எதற்கு வம்பு என்ற நிலையில்தான் நாம் அதை தட்டி கேட்டால், அதை சொல்லப்போனால்
அதை தடுப்பதற்குண்டான காரியத்தில் ஈடுபட்டால் நம்மை குற்றவாளியாக ஆக்கிவிடுவார்கள், நம்மை ஒரு வித்தியாசமான பார்வையை கொண்டு பார்ப்பார்கள் என்கிற மனோநிலை இன்றைக்கு சமூகத்தில் பரவிவிட்டது. இது யார் ஒருவர் ஒரு குற்றத்திற்கு உதவியாளராக இருக்கிறாரோ அவரும் அந்த குற்றத்தை செய்தவர். ஒரு பாவத்தை தடுக்கவில்லை என்று சொன்னால் அவரும் அந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தவர் என்ற பட்டியலில் அவருடைய பெயர் சேர்க்கப்படும். அவரும் குற்றவாளி என்பதைத்தான் இந்த குர்ஆனினுடைய வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே நாம் காலையில் எழுந்தது முதல் கொண்டு இரவு தூங்கும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கண்காணிக்க வேண்டும். நாம் பாவமான காரியத்திற்கு உதவி செய்கிறோமா? நாம் பாவத்தை விட்டு தவிர்ந்திருக்கிறோமா? பாவத்தை விட்டு தவிர்ந்திருப்பது ஒன்று, பாவத்திற்கு உதவியாளராக இருக்கக்கூடாது. இன்றைக்கு பாவம் செய்யாவிட்டாலும் சரி, பாவத்திற்கு உதவியாளராக நம்மை அறிந்து செய்கிறோமா அறியாமல் செய்கிறோமா என்று தெரியவில்லை. ஆனால் பெரும்பாலான பாவத்தை இன்றைக்கு நாம் தட்டி கேட்பதில்லை, அதை தடுப்பதும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் மஷா மஅ ஸாலிமின் லியுனீஹி, யார் ஒருவர் ஒரு அநியாயக்காரரோடு நடந்து செல்வாரோ, அவருக்கு உதவுவாரோ, வஹுவ யஅலமு அன்னஹு ஸாலிமுன், அவருக்கு தெரியும் இவர் அநியாயம் செய்யக்கூடிய நபர், இவர் அநியாயம் செய்யக்கூடிய நபர் என்று தெரிந்து யார் அவருக்கு உதவியாளராக இருக்கிறாரோ, ஃபகத் ஹரஜ மினல் இஸ்லாம், அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி, தபுரானி, பைஹகி என்கிற சஹீஹான ஹதீஸ் கிதாபுகளில் பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கு நடக்கிற அனாச்சாரங்கள், இன்றைக்கு உருஸ் என்கிற பெயரில் ஜியாரத்து அனுமதி இருக்கிறது. நீங்கள் கடைகளில் பொருட்களை வாங்குவதற்கு வருகிறீர்கள், உணவு உண்ணுவதற்கு வருகிறீர்கள். இதை தாண்டி இன்றைக்கு அங்கே சில ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், கொட்டடிக்கக்கூடிய மேலதாளம் போன்ற நிகழ்ச்சிகள், அதற்கு துணையாக சில நபர் பாடச் சொல்வது, சில நபர் ஆடச் சொல்வது, அதை வீடியோ எடுப்பது, அதை பகிர்ந்து கொள்வது, அதிலே சந்தோஷமாக அதை பார்த்து கொண்டிருப்பது, இது அனைத்தும் பாவம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை தடுக்க வேண்டும். மார்க்கத்தில் ஜியாரத் அனுமதிக்கப்பட்டதுதான். ஆனால் அதனோடு சேர்ந்து நடக்கிற இப்படிப்பட்ட அனாச்சாரங்கள், இதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும். நாம் தடுக்கவில்லை என்று சொன்னால், பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறோம் என்று சொன்னால், யாரெல்லாம் தடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களும் அந்த பாவத்திற்கு துணை போனவர்கள், அந்த பாவத்தின் உதவியாளர்கள், அவரும் குற்றவாளிகள் என்பதை நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித் தருகிறது. இன்றைக்கு எவ்வளவு அனாச்சாரங்கள்! ஒரு ஆண் பெண், வயதிற்கு வந்த ஆணும் பெண்ணும் ஒன்று சேருகிறார்கள், சகஜமாக பேசுவதற்குண்டான வாய்ப்பு இதில் ஏற்படுத்தப்படுகிறது. ஒன்றாக சேர்ந்து ஊர் சுற்றுகிறார்கள், ஒன்றாக சேர்ந்து ஆடுகிறார்கள். இதை அனைத்தையும் தாண்டி போதை பொருட்களும் இங்கே பரிமாறப்படுகிறது என்கிற கசப்பான செய்தியும் இங்கே பகிரப்படுகிறது. இதுவெல்லாம் ஒரு பாவமான காரியம் என்பதை நாம் தெரிந்து வைத்திருந்தும் கூட நாம் தடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாவம் நடக்கிற போது அதை தடுக்கவில்லை என்று சொன்னால், அதற்கு உதவியாளராக இருந்தால் அவரும் அந்த குற்றத்தை சார்ந்தவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இஸ்லாமிய சின்னமாக திகழ்கிற மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், இவைகளையெல்லாம் அழிப்பதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது. வரக்கூடிய தேர்தலுடைய காலமாக இருப்பதால் இதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். யாரெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்கிறார்களோ, இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்கிறார்களோ,
அவர்களோடு சேர்ந்து கொண்டு நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள், ஒரு மாற்றத்தை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறோம் என்று ஊர் ஊராக வந்து ஆதரவு கேட்கிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர் அநியாயம் செய்யக்கூடிய நபர் என்று தெரிந்து யார் அவருக்கு கூட இருக்கிறாரோ, அவருடன் இருக்கிறாரோ, அவர் ஹரஜ மினல் இஸ்லாம், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார். இவர் அநியாயம் செய்யக்கூடிய நபர், இவருக்கு ஆதரவு அளித்தால் எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படும் என்று தெரிந்திருந்தும் கூட இவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள், இவருக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள் என்று பல இஸ்லாமிய இளைஞர்கள், பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் இது பாவத்திற்கு துணை போவது, இது பாவம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திற்கு நீங்கள் துணை போகாதீர்கள். ஒருவர் அநியாயம் செய்யக்கூடிய நபர் என்றும் தெரிந்திருந்தும் கூட இவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள், இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள் என்று எப்படி வாதிடுகிறார்கள் என்று தெரியவில்லை. ஒரு 41 கொலை நடந்திருந்தும் கூட அவர்களை பார்க்க வராத நபர், அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லாத ஒரு நபர் எப்படி ஆட்சியாளராக இருந்து அவர் எப்படி நல்லது செய்ய போகிறார்? இன்றைக்கு கண்மூடித்தனமாக இளைஞர்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், பெண்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது பாவம் என்பதை குர்ஆன் ரீதியாக, ஹதீஸ் ரீதியாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஆன அலா கத்லி முஃமினின் பிஷத்ரி கலிமத்தின், அரை வார்த்தை, ஒரு வார்த்தை இல்லை, அரை வார்த்தை அளவுக்கு ஒரு முஃமினை கொலை செய்வதற்கு ஒருவர் உதவியாளராக இருந்தால் லகியல்லாஹ அஸ்ஸ வஜல் மக்தூபுன் பைன ஐனைஹி ஆயிசும் மின் ரஹ்மத்தில்லாஹ். அரை வார்த்தை அளவிற்கு ஒரு முஃமினை கொலை செய்வதற்கு ஒருவர் உதவியாளராக இருந்தால் அவருடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும், இவர் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசையானவர் என்று எழுதப்பட்ட நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பார். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நாம் யாருக்கு ஆதரவு தருகிறோம், யாரோடு சேர்ந்து இருக்கிறோம், யாருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சரியான மனோநிலையில் இருந்தும் கூட ஒரு வாய்ப்பை கேட்டு பார்க்கலாம். பணத்திற்காக வேண்டி, காசுக்காக வேண்டி கூட சேர்ந்து கொண்டு செல்வது இதுவும் பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஊரில் நடக்கிற அனாச்சாரங்கள், ஒரு நபர் பகிரங்கமாக சமீபத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், பகிரங்கமாக அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார், அடியாட்களை வைத்திருக்கிறார், உடன் அதிகாரிகளை வைத்திருக்கிறார். அவரை தட்டி கேட்பதற்கு இந்த ஊரில் யாரும் இல்லை. என்னென்ன அக்கிரமம் செய்ய முடியுமோ, ஒரு ஆளின் ஒரு தவறு செய்தார் என்பதற்காக வேண்டி ஊரை விட்டு துரத்திய நபர்கள். ஆனால் இன்றைக்கு அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு, பணபலத்தை கையில் வைத்துக்கொண்டு, ஆட்களை கையில் வைத்துக்கொண்டு 10க்கும் மேற்பட்ட சின்ன வீடை வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். பகிரங்கமாக ஊருக்குள்ளே வலம் வருகிறார், இரவு நேரத்திலே வீட்டிலே தங்குகிறார். இதை தட்டி கேட்பதற்கு யாரும் இந்த ஊரில் தயாரில்லை என்று சொன்னால் அத்துணை பேரும் பாவிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பகிரங்கமாக ஒருவர் பாவம் செய்வதற்கு ஒருவர் வீட்டிற்கு வருகிறார், எல்லோருக்கும் தெரியும், தெரிந்திருந்தும் கூட யாரும் தடுக்காமல் இருக்கிறோமே, இதுவும் பாவம் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் அநியாயக்கார நபர் என்று யார் தெரிந்திருந்தும் அவருடன் இருக்கிறாரோ அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கூட்டம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி மஹ்சூமி குலத்தை சார்ந்த உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி தவறு செய்து விட்டார். அவரை தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்காக வேண்டி நபியுடைய நெருக்கத்தில் இருக்கிற ஒரு நபரை தேர்வு செய்கிறார்கள். ஹஸரத் உஸாமா பின்த் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்வு செய்து அவர்களிடத்திலே பேசி, நீங்கள் நபியிடத்திலே பரிந்துரை செய்யுங்கள். இந்த பெண்மணி திருடிவிட்டால் அவருடைய தண்டனையை குறைக்க வேண்டும், நீங்கள் நபியிடத்திலே பரிந்துரை செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் அந்த சஹாபி பேசுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தஷ்ஃபஉ ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹுடைய சட்டத்திலா நீ வந்து பரிந்து பேசுகிறாய்? அல்லாஹ் ஒரு சட்டத்தை முடிவு செய்ததற்கு பிறகு அல்லாஹுடைய சட்டத்தினுடைய விஷயத்தில் நீ பரிந்து பேசி வந்திருக்கிறாயே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுஹன் நாஸ் இன்னமா ஹலக அல்லதீன கபலக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாய மக்கள் அழிந்து போனதற்கான காரணம், உயர்ந்தவர் தவறு செய்தால், ஒரு படைபலம் உள்ளவர் ஒரு வசதியானவர் தவறு செய்தால் அவருடைய தண்டனையை குறைத்து விடுவார்கள். ஒரு பலகீனமானவர் தவறு செய்தால் அவருக்கு தண்டனையை நிறைவேற்றுவார்கள். உங்கள் முன்னுள்ள சமுதாயம் அழிந்து போனதற்கு காரணம் இதுதான். யாரு தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், யாரு தவறு செய்தாலும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுரிகத் லகதஅத் யதஹா, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் கை வெட்டப்படும் என்பதாக சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நமது ஊரில் நடக்கக்கூடிய அநியாயத்தை யாரும் தட்டி கேட்பது கிடையாது. பகிரங்கமாக இங்கே நடக்கக்கூடிய அக்கிரமங்கள், இங்கே நடக்கக்கூடிய அநியாயங்கள், தொழுகுவது மட்டும் நாம் நம்முடைய வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொழுகிறோம், நம்முடைய வியாபாரத்தை பார்த்து கொள்கிறோம், நம்முடைய குடும்பத்தை கண்காணித்துக் கொள்கிறோம், நம்முடைய வேலை முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஊரில் ஒரு இடத்தில் பாவத்தை ஒருவர் பகிரங்கமாக செய்கிறார், அவரை தட்டி கேட்பதற்கு இந்த ஊரில் யாரும் இல்லை. அவருக்கு ஆள்பலம் இருக்கிறது, படைபலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது. எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம், யார் என்று தெரிந்து வைத்திருக்கிறோம். தெரிந்து வைத்திருந்தும் கூட மௌனமாக இருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு தவறு செய்யக்கூடிய நபரை தடுக்கவில்லை என்று சொன்னால், நாமும் தவறு செய்தவருடைய பட்டியலில் பெயர் பதிவு செய்யப்படும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இஹ்யா உலூமுத்தீன் என்கிற கிதாபில் இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், ஒரு பெண்மணி வசதி இல்லாததின் காரணமாக, வறுமையின் காரணமாக நடத்தை சரியில்லாத ஒரு செயலை செய்கிறாள், ஜினா செய்கிறாள் என்று சொன்னால், அந்த பாவத்தினுடைய பங்கு அந்த மஹல்லாவில், அந்த ஊரில் இருக்கிற செல்வந்தர்களுக்கும் அதனுடைய பாவத்தை பங்கு வைக்கப்படும் என்பதாக சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு பெண்மணி வறுமையின் காரணமாக தவறு செய்கிறாள், தெரிகிறது, நன்றாக தெரிகிறது. இவன் இதற்காகத்தான் வருகிறான், குடும்பத்தை கண்காணித்துக் கொள்கிறான், செலவுக்கு கொடுக்கிறான், வாடகையை கொடுக்கிறான், எல்லாம் தெரியும். ஆனால் அந்த பெண்மணியிடத்திலேயும் நாம் பேசுவது கிடையாது. அந்த பெண்மணிக்குண்டான தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பது கிடையாது. அந்த பெண்மணியிடத்திலேயும் போய் பேசுவது கிடையாது. தவறு செய்யக்கூடிய நபரையும் நாம் தடுப்பது கிடையாது. இது அத்துணையும் பாவமான காரியம் என்பதை நாம் புரிந்து வைத்திருந்தும் கூட நாம் நம்முடைய வேலையை மட்டும் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம். பாவத்தை தடுக்க வேண்டும். பாவத்தை தடுக்கவில்லை என்று சொன்னால் நாமும் குற்றவாளிகள் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே நாம் பாவமான காரியங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்சுரு அஹாக லாலிமன், உன்னுடைய சகோதரன் அநியாயம் செய்பவனாக இருந்தாலும் நீ அவனுக்கு உதவி செய். அவ் மதுலூமன், அநீதம் இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் உதவி செய். சஹாபி கேட்டாங்க, பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு யா ரசூலல்லாஹ், அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு எப்படி உதவி செய்வது? எங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸு புரியவில்லை என்று கேட்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விளக்கி தருகிறார்கள்.
தஹ்ஜுஸுஹு அவ் தம்னுஹு மினல் லுல்மி, அநியாயம் செய்யக்கூடிய நபருக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் அவரை அநியாயம் செய்ய விடாமல் தடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அவரை அநியாயம் செய்ய விடாமல் அவரை தடுங்கள். அப்படி தடுப்பது தான் அவருக்கு உதவி செய்வது. பாதிக்கப்பட்ட நபருக்கு உதவி செய்தால் எப்படி நன்மை கிடைக்குமோ அதே போல ஒரு நபர் அநியாயம் செய்கிறார் என்று சொன்னால் அவர் அநியாயத்தை செய்ய விடாமல் தடுப்பதும் அதுவும் உதவி செய்வதுதான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே நாம் பாவத்தை தடுக்க வேண்டும். எங்கெல்லாம் பாவங்கள் நடைபெறுகிறதோ அங்கே நாம் கண்டுகொள்ளாமல் இருந்தால், அதை தடுக்காமல் இருந்தால் அந்த பாவத்தினுடைய பட்டியலில் நம்முடைய பெயரும் பதிவு செய்யப்படும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு உதாரணத்தை சொல்லி புரிய வைக்கிறாங்க. கடலில் பயணம் செய்யக்கூடிய 2 அடுக்குமாடி ஒரு கப்பல், கீழ்த்தளம் ஒன்று இருக்கிறது, மேல்தளம் ஒன்று இருக்கிறது. கப்பல்ல கீழ்த்தளத்திலே குடிப்பதற்கு தண்ணி தேவைப்படக்கூடிய நபர் மேல்தளத்திற்கு போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க. சிரமத்தை பார்த்துக்கிட்டு மேலே போய் எடுத்துட்டு வரதா இருக்குது, நம்ம கீழே என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஓட்டையை போட்டு தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, மேலே போவதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு என்ன செஞ்சாரு, கப்பலை உடைக்க ஆரம்பித்தார். என்னப்பா சத்தம்னு சொல்லி மேலே இருக்கணும்னு கேட்டாங்க. இல்லை, குடிப்பதற்கு தண்ணி எடுக்கிறேன் என்று சொன்னார். அவரை தடுக்கவில்லை என்று சொன்னால் எப்படி கீழே ஓட்டை போடக்கூடிய துளை போடக்கூடிய அந்த நபரை தடுக்கவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த நபரும் அழிந்து போவார்களோ அதுபோல்தான் ஒரு ஊரில், ஒரு மஹல்லாவில், ஒரு இடத்தில் பாவம் நடக்கிறது என்று சொன்னால் அவரை தடுக்க வேண்டும். அந்த பாவம் நடக்க விடாமல் தடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அத்துணை நபர்களுக்கும் சேர்ந்துதான் பாதிப்பு ஏற்படும். ஜினா அதிகமாகிவிட்டால் மழை தடுக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிற செய்தி நமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்து வைத்திருந்தும் கூட இன்றைக்கு பரவலாக தவறு செய்வதற்காக வேண்டி ஒரு நபர் வந்து கொண்டு இருக்கிறார், எல்லாம் தெரிந்திருந்தும் கூட நாம் தடுக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால் இது பாவம் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த பாவத்தின் மூலமாக அத்துணை நபரும் பாதிக்கப்படுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், யார் அநியாயம் செய்கிறார்களோ, அது மட்டுமல்ல அநியாயம் செய்யக்கூடிய அதிகாரிகள் அவர்கள் 2 பேரும் நரகத்தினுடைய நாய்களாக நாளை கியாமத்து நாளில் மாற்றப்படுவார்கள் என்பதாக ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான வார்த்தையை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாம் யாருக்கும் இந்த உலகத்தில் அநீதம் செய்துவிடக்கூடாது. அது கணவன் மனைவியாக இருக்கட்டும், ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனாக இருக்கட்டும், அல்லது உறவினராக இருக்கட்டும், அண்டை வீட்டாராக இருக்கட்டும், அல்லது பொறுப்பில் இருப்பவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் யாருக்கும் அநியாயம் செய்துவிடக்கூடாது. அநியாயம் செய்வது என்பது மிகப்பெரிய பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹஸரத் சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அநியாயம் செய்பவருக்கு நீங்கள் உதவி செய்யாதீர்கள். நீங்கள் சின்ன உதவி செய்தாலும் சரி, ஒரு பேனாவிற்கு மையை ஊற்றி கொடுப்பது என்பது ஒரு சின்ன உதவி. அது எப்படி ஒரு சின்ன உதவியோ அதுபோல அநியாயம் செய்யக்கூடிய நபருக்கு நீங்கள் ஒரு சின்ன உதவி செய்தாலும் உங்களுடைய சாலிகான அனைத்து அமல்களும் அளிக்கப்பட்டுவிடும் என்பதாக சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தாங்க, எப்பொழுதும் நீங்கள் மகனே நல்லவரோடு மட்டும் சேர்ந்திரு, அநியாயம் செய்பவரோடு, அநீதம் செய்பவரோடு, பாவம் செய்பவரோடு சேர்ந்து விடாதே. ஏனென்று சொன்னால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதாக மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு வசியத் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நாம் ஒரு பொருளை கடையிலே சென்று வாங்குகிறோம். அப்படி வாங்குகிற போது அந்த பொருள் அவர் அபகரித்து வைத்திருக்கிறார், திருடி வைத்திருக்கிறார். அது திருடப்பட்ட பொருள் என்று தெரிந்திருந்தும் கூட அதை வாங்கினால்
அந்த திருட்டில் நீங்களும் கூட்டாகிவிட்டீர்கள் என்பதாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லித் தருகிறார்கள். நம்ம என்ன செஞ்சோம்? ஒருவர் ஒரு பொருளை வாங்குறார், அவர் திருடி கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அப்படி வைத்திருந்தால் அதை தடுக்க வேண்டும். அவர் அந்த பொருளை வாங்கினால் அவரும் திருட்டில் கூட்டாகிவிட்டார் என்பதாக சொல்லித் தருகிறார்கள். அதுபோல அநியாயம் செய்யக்கூடிய நபருக்கு யாரும் எந்த வகையிலுமே செய்துவிடக்கூடாது, உதவியாளராக ஆகிவிடக்கூடாது. அப்படி உதவியாளராக இருந்தால் அவரும் அந்த பாவத்தில் கூட்டானவர்கள் தான் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா பாவத்தை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் தருவானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதேபோடு யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு துணை போகாமல் இருப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஹனீஃபா.